முதலாவது நம்ம பார்த்தது தேவன் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை, எல்லாருக்குமே இந்த வசனம் வந்து மனப்பாடமாவே தெரியுது. தேவன் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் பக்கத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூறுறதுக்கு முதல்ல நம்ம தகுதியானவன் தான். நம்ம பாவிகள். அவ்வளவு ஒரு மோசமான மக்களுக்காக தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த குமாரன் இந்த உலகத்துல எதுக்காக வந்தாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதுக்காக வந்தாரு? சாகறதுக்காக தான் வந்தாரு. நான் வந்தது எதுக்காக? அதாவது ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு. ஆனா அந்த கெத்செமனேல அவர் என்ன சொல்றாரு? இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், உங்களுடைய சித்தம். ஏங்க அப்படி சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பிதா வந்து குமாரனை சந்தோஷமா இந்த நம்மகிட்ட கொடுத்துருப்பாரா? கண்டிப்பா சந்தோஷமா தான் கொடுத்துருக்கணும். அப்படின்னா அவருக்கு வந்து பிதாவும் குமாரனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சதே கிடையாது. ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்தே தான் இருப்பாங்க. காலையில ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப கூட என்ன பண்றாருன்னா, காலையில எந்திரிச்சு முதல்ல இருட்டோட போயிட்டு பிதா கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுட்டு தான் ஒரு அன்னைக்கு ப்ரோக்ராம் ஷெட்யூலே போடுவார். பிதா என்ன போட்டு கொடுக்குறாரு அந்த ஷெட்யூலை தான் ஒரு ஃபாலோ பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே இல்லை. அப்பேற்பட்ட குமாரனை நமக்காக கொடுத்தாரு தான். அப்ப அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு எவ்வளவு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. எவ்வளவு பெரிய தியாகம். நம்ம எல்லாம் பாக்குறோம் இயேசு கிறிஸ்து தியாகம் பண்ணார். பிதா பண்ண தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம் அதாவது யோசிச்சு பார்க்கணும். குமாரன் அந்த நிமிஷத்துல பிதா வந்து என்ன பண்றாரு? நம்மளுடைய டோட்டல் பாவம், இந்த உலக மக்களுடைய பாவத்தை எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து மேல சுமத்தினதுக்கு அப்புறம் பிதாவால ஒரு பாவியை பார்க்க முடியாது. பாவம் இல்லாத அவர் நமக்காக என்ன பண்றாரு? பாவம் ஆகுறாரு. அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா பிதாவால வந்து குமாரனை பார்க்க முடியாது. அதனால ஒரு முகத்தை திருப்பிக்கிறாரு. அதை அவரால் தாங்க முடியாம தான் என்ன சொல்றாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்குமானால் நீக்கும். சோ எதுக்கு இந்த ரெண்டு கருத்தை கொண்டு வரணும்னா, தேவனுடைய அன்பு மனிதர்கள் மேல எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அவர் அன்பு செலுத்திருக்கிறாருங்கிறத நம்ம யோசிச்சு முதல்ல என்ன பண்ணணும்? தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை வாசிக்கும். ரோமர் 5, 7 மற்றும் 8. நாம வந்து போட்டுக்கிறது போல நல்லவனுக்காக வேணா ஒருத்தன் சாகலாம், பிள்ளைக்காக நம்ம சாகுறதே ரொம்ப கஷ்டம். ஆனா நாம வந்து பாவிகள். எந்த அளவுக்கு பாவின்னா, இன்னைக்கு ஒரு பாவம் செய்யறோம், பரவாயில்ல மன்னிப்பு கேட்கிறோம், திரும்பவும் அதே பாவத்தை தான் நாளைக்கும் செய்யும். என்னை மட்டும் வந்து சொல்லலை, எல்லாருமே அப்படிதான். உண்மை அப்படி. இன்னைக்கு ஒரு தப்புக்காக கேட்டுட்டு பலத்தை கேட்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், திரும்ப அதே அதே பாவத்துக்கு அதே மன்னிப்பு தான் கேட்கணும். இந்த அளவு மோசமா இருக்கிற நம்மளை தேவன் எந்த அளவுக்கு நேசிருக்காருன்னா, குமாரனை பிதா கொடுத்திருக்கிறாரு. குமாரன் என்ன பண்ணிருக்காரு? ஜீவனை கொடுத்திருக்காரு. இந்த அன்புக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு நன்றி செலுத்தணும். 1 யோவான் 4:8 இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு கடவுள்னா என்ன? God is love. தேவன் எல்லார் மேலேயும் அன்பு இது கூறார். எல்லார் மேல என்ன பண்றாரு? நிலைய செய்ய பண்றார், வெயில் அடிக்க வைக்கிறார், எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? சாப்பாடு கொடுக்குறார். அப்போ அவர் வந்து நல்லவன் கெட்டவன் அப்படி பிரிச்சு பார்க்கறதுல தேவன் என்ன பண்றாருன்னா, பாவத்தை தான் இருக்கிறார். பாவி என்ன பண்றார்? நீட்டிக்கிறார். முதலாவது நம்ம ஒரு கருத்து பார்க்கிறோம். ஏன் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு? இல்ல, தேவனுடைய அன்பு. அவர் வந்து நமக்காக குமாரனை கொடுத்திருக்கிறார். குமாரன் என்ன பண்றாருன்னா ஜீவனை கொடுத்திருக்காரு. சோ முதல் கருத்து, நன்றி செலுத்துறதுக்கான காரணம் என்னன்னு? அவருடைய அன்புக்காக. இரண்டாவது கருத்து, அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி செலுத்துவோம். தெரிந்து கொள்ளுதல்னா என்ன நினைக்கிறீங்க? தெரிந்து கொள்ளுதல், இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு இருக்காங்க, அத்தனை பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம தான் இங்க லால்குடி பட்டணத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை தேவன் என்ன பண்றாரு? நமக்கு கொடுத்துருக்காரு. அப்ப அந்த தெரிந்து கொள்ளுதலுக்காக என்ன பண்ணணும்னா நன்றி செலுத்தணும்.
இன்னும் நமக்கு வந்து எத்தனை எல்லாருமே பார்ன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்துக்கள்ல இருந்து வர்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாருன்னா தேவன் தெரிந்தெடுத்து அந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திக்கிறார். முதல்ல அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அவருக்கு நன்றி செலுத்துவோம். ரெண்டாவது கருத்து அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக என்ன பண்ணுவோம்னா 7:6 உபாகமும் 7வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப தேவன் நம்மளை சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இது வந்து உபாகமத்துல யாருக்கு சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு நம்மளை பார்த்து கடவுள் என்ன சொல்றாரு? 1 பேதுரு 2:9 வாசிக்கிறவன் என்ன சொல்றாரு? நாமெல்லாம் யாருங்க? ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜனம், அவருடைய சொந்த சொந்த சம்பத்து அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்போ தேவனுக்கு ஏன் நம்ம நன்றி சொல்லணும்னா இவ்வளவு பேர் இருக்கும்போது என்கிட்ட மட்டும் ஒரு பாட்டே வருது, என்னில் என்ன கட்டி அப்படின்னு. நம்மகிட்ட என்னத்தை தேவன் பார்த்தாரு? அப்படிப்பட்ட நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் தெரிந்து கொண்டு நம்ம குற்றங்குறைகள் எல்லாம் மன்னிச்சு நம்மளை பாதுகாத்து எத்தனையோ பிரச்சனைகள் துன்பங்களை நம்மளை பாதுகாத்து விடுதலை கொடுத்து கடவுள் நடத்தி வருகிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம நன்றி சொல்லுவோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எப்ப அவர் தெரிந்து கொண்டுப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப பிரியா சிஸ்டர் இருக்காங்கன்னா எப்ப அவரை தெரிந்து கொண்டிருப்பாங்க? நத்தானியல் மாதிரி அத்திமரத்து கீழே உட்கார்ந்து இருக்கும் போது தெரிந்து கொண்டேன் அப்படிங்களா? எனக்கு சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் மேல இருக்கு. எபேசியர் 1:4 வாசிங்களேன். எபேசியர் 1:4. அவர் எப்ப தெரிந்து கொண்டிருக்காராம்? நீங்க சொல்றது மாதிரி தாயின் கருவில் இருக்கும் போதுங்கிறத விட அதுக்கும் முன்னால எப்போன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஆரோன்னு ஒரு பிறப்பாரு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு தெரியும். கடவுளுடைய தொலைநோக்கு பார்வையில அவர் வந்து உலகத்தை படைக்கும் போது இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் பிறப்பாங்க, யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க, தாத்தா என்ன பண்ணுவான், சியாம் என்ன பண்ணுவாப்ல, நான் எல்லா விஷயமும் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியாத காரியம் ஒண்ணும் இல்லை. அப்போ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே பிளான், எல்லாமே பிளான், எல்லாமே பிளான் பண்ணிதான் என்ன பண்ணிருக்காரு தேவன். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இன்னைக்கு நேற்று இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். அந்த தெரிந்து கொள்வதற்காக என்ன பண்ண நன்றி செலுத்துவோம். 2 கருத்து பார்த்து சொல்லுங்க, என்ன கருத்து பார்த்து? இவர்களுடைய அன்புக்காக நம்ம நன்றி செலுத்தணும். அடுத்தது அவருடைய தெரிந்து கொள்வதற்காக நன்றி செலுத்தணும். நம்ம ஒன்றும் யோகியம் கிடையாது, நல்லவன் கிடையாது. ஆனாலும் கடவுள் என்ன பண்ணிருக்காரு? இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நமக்கு தெரிந்து கொள்வது. அவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் யாரு? புறஜாதிகள் இருக்கிறாங்கல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கு மற்றவங்க எல்லாம் புறஜாதிகள். அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. இப்ப ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு தான் நடக்கும்னா உங்களுக்கும் எனக்கும். இந்த நல்ல பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாருன்னா கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு வர்றாரு. கானான் தேசத்துல ஆல்ரெடி யார் குடியிருக்கிறாங்க? கானானியர்கள் இருக்காங்க, எமோரியர் இருக்காங்க, எபூசியர் இருக்காங்க, ஏவியர் இருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாருன்னா அடிச்சு துரத்துறது மட்டும் இல்லை, கொள்றாரு எல்லாத்தையும். வர்ற வழியில குழந்தை குட்டி எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்றாரு? குழந்தை என்ன பண்ணுச்சு? சின்ன ஒரு ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கொல்ல சொல்றாரு. கடவுள் வந்து நம்ம முன்னாடி வாசம் முதலாவது இதுல என்ன சொல்றாரு? கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்பான கடவுள் ஏன் அந்த மக்களை கொலை சொல்றாரு? நீங்க என்ன சொல்ல வருவீங்க? அன்பான தேவன் கடவுள் தானே எல்லாத்தையும் படைச்சது, அந்த சராசரத்தையும் படைச்சது, எல்லா மனுஷனையும் படைச்சது அவர் தான். அவர் ஏன் ஒரு குழந்தையெல்லாம் போய் கொல்லணும்? கொண்டுட்டு அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அங்க கொண்டு போய் யார் இருக்கிறாரு? இஸ்ரேல் இருக்கிறார். ஏன் வைக்கிறாரு? இப்ப கடவுள் அன்பு இல்லாததா? இப்ப அவருடைய தொலைநோக்கு பார்வையில அவன் மனம் மாற மாட்டான். அவனுடைய கதை அவ்வளவுதான். அவன் சிலை வழிபாடு தான் பண்ணுவான், உபச்சாரம் தான் பண்ணுவான், அவன் கடவுளுக்கு பிரியமா வாழ மாட்டான். அந்த தொலைநோக்கு பார்வை நிமித்தம் என்ன பண்றாருன்னா அவங்களெல்லாம் அடிச்சு காலி பண்றாரு. அப்போ சபை யாருக்குதான் நியாய தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அந்த இஸ்ரேல் சபைக்கு மட்டும்தான். அதே போலத்துல இந்த காலத்திலையும் ஒரு புறஜாதி ஆட்கள் இருக்காங்கன்னா சத்தியம் போகும், எல்லாத்துக்கும் போகும். ஆனாலும் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு தான் வரணும்? நமக்கு தான் வரும். அப்போ நம்ம அந்த தெரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது அவருடைய 3வது கருத்து, அவருடைய மன்னிப்புக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு நன்றி சொல்லணும். அவருடைய மன்னிப்புக்காக என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். புலம்பல் 3வது அதிகாரம் 22 மற்றும் 23. புலம்பல் 3வது அதிகாரம் 22 மற்றும் 23.
நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், பெரிதா இருக்கிறது. இப்போ ஒரே ஒரு கேள்வி, இப்ப நம்ம வாழ்றது கிருபையின் காலம், ஓகேங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டு காலம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? புதிய ஏற்பாட்டு காலம் கிருபையின் காலம்னா பழைய ஏற்பாட்டு காலம் என்ன காலம்? நியாயப்பிரமாணத்தின் காலம். வேற என்ன? நீங்க என்ன சொல்ல, நீங்க எப்படியா உங்க கருத்தை சொல்லலாம்? நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்போ இந்த உலகத்தை நீரினால் அழிக்கிறதுக்கு முன்னாடி நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைக்கிறது அப்படின்னா அது கிருபை இல்லையா? இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பள மரணம்னா என்னங்க அர்த்தம்? சார், பாவத்தின் சம்பளம் மரணம், இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க? உங்களுடைய புரிந்துகொள்களை சொல்றீங்க. எனக்கு மரணம்னா என்ன மரணம்? ஆத்ம மரணம். அப்போ ரெண்டு மரணம் இருக்கு. என்னென்ன மரணங்கள் இருக்கு? ஒண்ணு சரீரம், இன்னொன்னு ஆத்ம மரணம். இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு ஆதாம் வந்து கற்பனையை மீறிட்டான், அவன் ஒய்ஃப் வந்து கற்பனையை மீறிட்டா. ஏன்னா இச்சை. கடவுள் அங்க போகாதுன்னு சொல்றாரு, போறா. அந்த படத்தை பார்த்தோம்னா இச்சைங்கிறது எத்தனாவது கற்பனை? 10வது கற்பனை. கற்பனை மீறியாச்சு. அப்ப அவங்களை கொண்டுதானே இருக்கணும் கடவுள். பாவத்தின் சம்பளம் மரணம்னா கடவுளுடைய சட்டத்திட்டத்தின்படி. கடவுளுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அவர் ஒரு சிங்காசனத்து மேல உட்காந்துருக்கா, அது கீழே வந்து அவர் நீதியின் சிங்கோல். அவருக்குன்னு ஒரு ஈபிகோ மாதிரி அவருக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அந்த சட்டத்திட்டத்தின்படி என்னன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனாமே அவளை கொண்டு இருக்கணும், கொல்லல, உயிரோடு வச்சிருக்காரு. அப்ப அது ஒரு கிருபை இல்லைங்களா? கிருபைங்கிறது உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது. ஆதாம் முதற்கொண்டு இந்த உலகத்துல கடைசியில சாக போற மனுஷன், இப்போ நம்ம அந்த கல்வன்ல பாக்குறோம் பாத்தீங்களா? வந்து சாக போற அந்த சிலுவையில நிக்கிறான், தொங்க போய் சாக போறான். அந்த நேரத்துல கூட ஆவியானவர் அவன்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அந்த ஒரு கல்வன் என்ன பண்றான்னா கேட்டு மனம் மாறான். இப்போ கடவுளுடைய கிருபை அந்த மரணம், ஒரு மரணம், மனுஷனுடைய மரணத்தின் வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா போராடிட்டு தான் இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுல தான் எனக்கு கிருபை இருக்கு, பழைய ஏற்பாட்டுல வந்து கிருபை இல்லை சொல்ல முடியாது. ஆதாமுக்கு கிருபை இருக்கு. அவருடைய சட்டத்திட்டத்தின்படி ஆதாமும் ஏவாளுக்கும் நித்திய மரணத்தை கொடுக்கணும். ஆனா தேவன் மேல மனுஷன் மேல கொண்ட அன்பினால தேவன் என்ன பண்றாருன்னா அந்த மரணத்தை அவர் எடுத்துக்கிறாரு. இரண்டாம் மரணத்தை அவர் எடுத்துக்கிறார். இந்த உலகத்துல இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஆத்தும மரணத்துக்குள்ள போயிருக்காரு. ஜான்சன் தான் சொல்றது மாதிரி ஆத்தும மரணத்துக்குள்ள ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு. அவர் தான் மாணவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கிருபைங்கிறது அந்த பிகினிங்ல இருந்து ஒவ்வொரு மனுஷனுடைய இறப்பு வரைக்கும் என்ன பண்ணுறது, அவருடைய கிருபைங்கிறது போராடிட்டு தான் இருக்குங்கிறத. அப்ப நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. இது எங்க வருதுன்னா புதிய ஏற்பாட்டுல வரல, புலம்பல்ல வாசிக்கிறோம். இப்ப அவரு எல்லாத்துக்கும் கிருபை தான் காமிக்கிறார். ஒவ்வொருத்தர் மனுஷனையும் அவர் என்ன பண்றது இல்ல, தவறு பண்ற எல்லாத்தையும் அழிக்கிறது இல்ல, சான்ஸ் கொடுக்குறாரு. அதே போல இன்றைக்கு நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பே பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போது அவர் என்னுடைய அதே கோபத்தோட என்னை பார்ப்பாரு அப்படின்னா அடுத்த வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள். தேவனுடைய கிருபை என்னன்னா காலைதோறும் புதியதா இருக்கிறது. இன்னைக்கு நான் நினைச்ச தப்ப என்ன பண்றதுல அது நாளைக்கு கூப்பிட்டு என்னடா அப்படின்லாம் விசாரிக்க, அதுக்காக அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார் அப்படிங்கிறது இல்ல. அவர் என்ன பண்றாரு, புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டு இருக்காரு. புஸ்தகத்தை வச்சுதான் நமக்கு நியாயம் இருக்கு. ஆனா அவர் வந்து காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அப்ப அவருடைய மன்னிப்புக்காக, அவருடைய கிருபைக்காக என்ன பண்ணணும், நாம நன்றி சொல்லணுங்கிறது தான் மூன்றாவது கருத்து. ஏசாயா 55:7. ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. தேவன் இப்ப நம்ம இந்த ஆசாரிப்பு கூடார பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆசாரிப்பு கூடாரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சாங்சுவரி உள்ள நுழையும் போது என்ன தெரியுங்களா இருக்கும்? உள்ள நுழையும் போதே பலிபீடம் தான். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உள்ள என்ன இருக்குன்னா தூபபீடம் தான். இப்ப தேவனுக்கு பிடிச்ச ஒரு வாசனை என்னன்னா அந்த தூப வாசனை தான் ஒரு முதல்வர். இந்த தூப வாசனை என்னங்க பிரியா, நீங்க சொல்லுங்க. இந்த தூப வாசனை ஏன் அவருக்கு ரொம்ப பிடிச்சது? ஜபம். என்ன ஜபம்? அவருக்கு பிடிச்ச ஜபம் பாவ மன்னிப்பு ஜபம். கடவுள் வந்து அவருக்கு பிடிச்சது என்னன்னா பாவ மன்னிப்பு ஜபம். ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தி கடவுளுடைய சமூகத்துல போய் அமர்ந்து மண்டிட்டு ஜபம் பண்றதுதான் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜபம்.
அதை கேட்கிறோம் இதை கேட்கிறோம் அதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு பிடிச்சது பாவ மன்னிப்பு ஜெபம். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் மன்னிக்கிறதற்கு தயை எடுத்திருக்கிறார். இப்போ மூன்றாவது பார்த்த கருத்து, மன்னிக்கிறவருக்கு மன்னிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம். இன்னொரு வசனத்துல வாசிக்கும் சங்கீதம் 86:5. சங்கீதம் 86:5. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். சாலமன் ஒரு ஜெபம் பண்ணுவான் அந்த ஆலயத்துக்கு முன்னாடி. ஆண்டவரே ஒரு சமூகத்துல யாரெல்லாம் கூப்பிட்டு பதில் கேட்கிறாங்களோ எல்லாத்துக்கும் பதில் கொடுங்க. குறிப்பா மன்னிக்கிற விஷயத்துக்கு அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அவர் யாரையும் இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காதுன்னு இல்லை. யாரு போய் அவர் சமூகத்துல இருந்து மன்னிப்பு கேட்டாலும் என்ன பண்றாருன்னா தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறாங்க. மூன்றாவது இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் இதை மன்னிக்கிறதுக்கு. மீகா 7:18. மீகா 7:18. ஒப்பான தேவன் தான். ஒரே ஒரு கருத்து, யாருக்காவது ஒரு அனுபவம் இருக்கீங்களா? இப்ப நான் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டேன், கடவுளுக்கு விரோதமா தெரியாம செய்யற பாவம் வேற, தெரிஞ்சு ஒரு பாவம் செய்யறேன். அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரும். போயிட்டு என்னடா கடவுள்கிட்ட இதுக்கு எத்தனை தடவை போய் மன்னிப்பு கேட்கறது. அப்படி மன்னிப்பு கேட்காம நம்ம அந்த இருக்கிற மனப்பக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? தப்பு பண்றோம், போயிட்டு திரும்ப திரும்ப எத்தனை தடவை அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? நமக்கே வெக்கமா இருக்கு. அவர் முன்னாடி சமூகத்துல போயிட்டு ஆண்டவரை செஞ்சுட்டேன் திருப்பி பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. அந்த வெக்கப்பட்டுக்கிட்டு எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கும்? அந்த அனுபவம் யாருக்காவது இருக்குங்களா? எனக்கெல்லாம் இருக்கு. வெக்கப்படுவோம், ஆனா என்ன பண்றோம், மன்னிப்பு கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு என்னன்னா திரும்ப போய் ஆனா என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நீர்தலை மன்னிக்கிற தேவரின் ஒப்பான தேவன் யார் அப்படின்னு தவறு பண்ணிட்டாலும் அதை பத்தின ஒரு இப்போ நம்ம இந்த பேதுருடைய வாழ்க்கையிலையும் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேதுருடைய வாழ்க்கையிலையும் யூதாஸ் காரியத்து வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்த பார்க்கணும். ரெண்டு பேர்ல பண்ணதுல யாரு பெரிய தப்பு பண்ணும்? நீங்க சொல்லுங்க. பேதுரு தான் எப்படி தப்பு பண்ணான்னு சொல்றீங்க? அவர் ரெண்டு பேருமே சீடர்கள் தான். ஆனா இவன் என்ன பண்றான்னா வாழ்விலும் சாவிலும் உங்களோட இருக்குன்னு சொல்றான். இந்த மூணாவது தடவை போடணும் அப்படிங்களா, சபிக்கவும் திட்டவும் கெட்ட பேசி திட்டான். சபிக்கவும்னா என்னது? கெட்டதுக்கு சொல்லி திட்டான், எனக்கு தெரியாது என்னை விட்டுடுங்க. ஆனா இவன் உண்மையிலே போய் இயேசு கிறிஸ்து சாகணும்லாம் நினைக்கல. யுதாஸ் காரியர் அவனுடைய மெயின் என்ன, காசு வேணும். ஒரு கடவுள் அவர் தப்பிச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு காசுக்கு ஆசைப்பட்டு தான் காட்டி கொடுக்குறான். அவன் என்ன பண்றான், மன்னிப்பு வாங்கிட்டு பெரிய ஊழியக்காரனா இருந்தான். நடக்கும் போது எல்லாத்தையும் கொண்டு போய் போடுறாங்க, எல்லாரும் குணமாகறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், குற்ற உணர்ச்சி மன்னிப்பு வாங்கல, மன்னிப்பு கேட்கல. ஒருவேளை யூதாஸ் காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா கடவுள் மன்னிச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா மன்னிச்சிருப்பாரு. அவன் மன்னிப்பு கேட்காம என்ன பண்றான்னா அப்பூக்கு போட்டு செத்து போறான். அப்ப நாமளும் என்ன பண்ணக்கூடாது, அந்த குற்றங்களை குறித்து வெட்கப்பட்டு நமக்குள்ள நமக்கே தண்டனை தெரிவிக்காம கடவுளுடைய சமூகத்துல என்ன பண்ணுவோம்னா மன்னிப்பு கேட்கும். அவர் எப்பவுமே மீறுதலை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். மூன்று கருத்து பார்த்துருக்கோம். மூன்று கருத்தை சொல்லுங்க. சுகந்தா நீங்க சொல்லுங்க. சுகந்தா. அன்பு தாமே தெரிந்து கொள்ளுதல். மூன்றாவது மன்னிப்பு. நாலாவது ஒரு கருத்து, நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துவோம். பெரிய பெரிய ஜபம் பண்றோம், நடக்குது, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி உடனே டக்கு டக்குன்னு நடக்குது. ஆனா என்ன பண்றாருன்னா கடவுள் எப்போ தான் ஒரு அவருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்குதுன்னா நம்ம மேலதான் வசனம் வருது, நம்ம மேலதான் நோக்கமா. அப்ப அவருடைய கண்கள் எங்க இருக்குன்னா அவர் சபை மேலதான் நோக்கமா. எப்பவுமே நம்மளதான் பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம இருக்கு ஒரு பையன் இருக்கிறான், டேரல் இருக்கான். இப்ப டேரலுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னை கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நான் அவனை பார்த்துட்டே தான் இருப்பேன். தேவைன்னா நான் என்ன பண்றேன், அவன் என்னை கேட்கறதுக்கு முன்னாடி நானே எனக்கு என்னப்பா வேணும் வேணுமா தான் செய்யறேன். அப்போ நம்மளே ஒரு சாதாரண மனுஷன். அதான் நான் ஒரு புள்ள அப்பத்தை கேட்டா அதுக்கு என்ன கல்லையா கொடுப்பாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணா நம்மளை பார்த்துட்டே தான் இருக்காரு. நம்ம தேவைகளுக்காக நம்ம சுசிதா கடவுள்கிட்ட போகும்போது உண்மையிலேயே நமக்கு பிரச்சனை என்ன பண்றாருன்னா கடவுள் நமக்கு விடுதலையை கொடுக்கிறாருன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்முடைய ஜபத்தை கேட்டு
பதில் கொடுக்கிறார். அதற்காக நமக்கு என்ன நன்றி செலுத்துவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 22:24. சங்கீதம் 22:24 வசனம். சங்கீதம் 22:24. யார் கூட்டாலும் கேட்டு வருவாரா? சுகந்தாவுக்கு 1,00,000 ரூபாய் பணம் தேவை. ஜான்சன் சார் வச்சிருக்கிறாரு. இன்னும் 2-3 பேர் போய் கேட்கிறாங்க. அவங்க எதுக்கு 1,00,000 அதை எடுத்து யார் கொடுப்பாரு? யாரு பிரியமா வாழ்றாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்கும். இப்ப கடவுளுடைய ஜனத்துக்கு தான் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை கோத்திரம் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, நம்மள அற்பமா இதெல்லாம் அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை. என்ன பண்றாரு, நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டதுனார். அப்ப இதெல்லாம் நாங்க அனுபவிச்சோம். பிரச்சனை வரும் பொழுது எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்த நேரத்துல கூப்பிடும்போது என்ன பண்றாருன்னா, கடவுள் பதில் கொடுத்து அவங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும். அப்போ அவருடைய நம்மளுடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பதற்காக என்ன பண்ணணும்னா அவருக்கு நன்றி செலுத்தணும். சங்கீதம் 34:17. இந்த வசனத்துல சுகந்தா விஷயத்துக்கு பதில் கிடைக்கும். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அப்ப நாம எப்படி இருக்கணும்னா அந்த வாழ்க்கை முறைக்குள்ள வரணும். நான் எதுவுமே பண்ணாம நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு நிலைக்குள்ளே இருந்துகிட்டு நான் கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு வேண்டுதலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் என்ன பண்ண மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். நீங்க கடவுள்கிட்ட போய் ஜபம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல சமரசம் ஆகணும். எப்படி சமரசம் ஆகணும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாத நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல நீங்க போயிட்டு ஒரு ஜபம் பண்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீங்க ஜபத்திலேயே உட்காரும். அப்படியே போன எடுத்தேன் கவுத்தன் போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாரு? கடவுள் மூஞ்ச திருப்பிப்பாரு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பைபிள் ஸ்டைல பார்த்தோம். முதல்ல நம்ம பாவ மன்னிப்பு ஜபம் செய்துட்டு மன்னிப்பு கடவுள்கிட்ட வேண்டிதான் நம்ம என்ன பண்ணணும், ஜபத்துல உட்காரணும். அப்படி உட்காரும் போது என்ன பண்றாரு, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இன்னொரு வசனம் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், சங்கீதம் 91:15. சங்கீதம் 91:15. இப்ப நமக்கு இன்னைக்கு பிரச்சனை வருது, நம்ம முதல்ல கடவுள்கிட்ட போறோம். எத்தனை பேருங்க கடவுள்கிட்ட போறோம்? ஒரு பிரச்சனை வருது, சின்ன சின்ன பிரச்சனை முதல்ல சரி பண்ணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். கடவுள்கிட்ட நீங்க எடுத்தோம் யாருக்கும் போறது இல்லை. அதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா, அதை வச்சு ஏதாவது நம்ம கரெக்ட் பண்ணிட்டு முடியல, வேற வழியே இல்லைன்னா என்ன பண்றோம், முடியல அப்படிங்கும்போது எப்படி நம்ம அந்த கடவுள்கிட்ட வச்சுக்கணும்னா ரிலேஷன்ஷிப்ல சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு இப்ப ஷியாமும் சுகந்தாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்ப ஷியா இது ஒரு தலை வலிக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு தலையை வலிக்குது, உனக்கு வயிறை வலிக்குது, நீ என்ன பண்ணுங்க சுகந்தா வயிறை வலி. இந்த மாதிரிதான் நாம என்ன பண்ணணும்னா கடவுள் கூட இந்த பழக்கத்துல இருக்கும். சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட அவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி ஒரு கணவன் மனைவி கிட்டயோ இல்ல மனைவி கணவன்கிட்டயோ இல்ல மனைவி பிள்ளைகள்கிட்டயோ பிள்ளைகள் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ எப்படி டிஸ்கஸ் பண்ணுதோ அதே போல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கடவுளோட நம்ம இருக்கோம். கடவுள் அங்க இருக்கிறாரு, நம்ம இங்க இருக்கிறோம், கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப் உறவு, கணவன் மனைவி உறவு மாதிரி நாம என்ன பண்ணோம்னா தேவனோட ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட பேசும்போது தான் என்ன பண்ணுவார், அதற்கு நமக்கு உத்தரவு கொடுப்பாருன்றத நம்ம அடுத்த கருத்தை பார்க்கலாம். நம்ம அதற்கு பார்த்துட்டு பார்த்துட்டோம். அடுத்தது அவருடைய வழி நடத்துதலுக்காக அவருடைய வழி நடத்துதல் என்னங்க? அவருடைய வழி நடத்து. இப்ப நம்ம ஒரு தவறு பண்றோம். இப்ப தாவீது வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன். தாவீது இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பாவம் செஞ்சவர். முதல்ல அடுத்தவனுடைய மனைவி அவன் பத்சேபா எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அங்க சண்டை போட்டு வர வச்சு அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக அவனை வீட்டுக்கு போக சொல்லி அவன் போக முடியாதுன்னு அவங்க அரண்மனையிலே தூங்கி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோம். கடைசியில அவனை சாகடிக்கிறதுக்கு அவன் கையிலேயே ஒரு வாழை எழுதி கொடுத்து அவன் போய் அங்க அவனுடைய தளபதிகிட்ட கொடுத்து அந்த இடத்தை வீக்காக்கி அவனை போட்டு தட்டுறது. இது எவ்வளவு ஒரு பெரிய உற்சாரம் பண்றான்.
அந்த இச்சை இருக்கு, அடுத்தது கொலை செய்யறான், எல்லா தப்பும் பண்றான். ஆனா கடவுள் என்ன பண்றாரு? நாத்தானை வச்சு ஒரு அழகான ஒரு கதையை சொல்லி என்ன பண்றாருன்னா, அவனை வந்து வழி தப்பி போறவனை என்ன பண்றாருன்னா மாற்றிடுறாரு. இது வந்து தாவீதுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளும் ஒவ்வொரு நேரத்தையும் தவறு பண்ணும் பொழுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. சங்கீதம் 23:3 நாம வழி தப்பி போனாலும் கடவுள் நம்மளை அப்படியே விட்டுறது இல்லை. நமக்கு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்து, ஒரு துன்பத்தை கொடுத்து, நம்ம தாங்கிக் கொள்கிற அளவுக்கு துன்பம் தான். ரொம்ப நம்மள அளவுக்கு மீறி நமக்கு துன்பத்தை கொடுத்து எல்லாம் அவர் பண்றது இல்லை. நம்மளை தாங்கிக் கொள்கிற அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறார், இல்ல ஒரு நன்மையை கொடுக்கிறார். கொடுத்து என்ன பண்றாரு? காப்பாத்தான் இருக்கிறார். இது எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கோம்? கடவுள் வந்து நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? எத்தனை பேர் இப்படி சொல்றோம்? அப்படி கிடையாது. கடவுள் வந்து யாரையுமே தீமையால சோதிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை சேர்த்து எதுக்காக அவர் வந்து நமக்கு ஒரு டெஸ்ட கொடுக்கிறாரு அப்படின்னா, அவர் பக்கம் இருக்கிறதுக்கு. அப்படியாவது என் பிள்ளை என்னை தேடி வராதா? இப்போ அந்த மாதிரி நம்ம அவருடைய வழிநடத்துதலுக்காக என்ன பண்ண நன்றி செலுத்தணும். அந்த நேரத்துல கடவுள் என்ன பண்ண கூடாது? நம்ம பொதுவா திட்டுறதுதான், எல்லாமே திட்டதான் செய்யலாம். நம்ம திட்டக்கூடாது, என்ன பண்றது? அது இல்லாம நமக்காக வழிநடத்துதலுக்காக யார் கொடுத்துருக்காரு? எபிரேயர் 3:7. எபிரேயர் 3:7. நமக்கு நம்மளை வழிநடத்துறதுக்காக யாரை கொடுத்துருக்காரு? ஆவியானவர். எத்தனை பேருக்கு ஆவியானவர் பேசுறது கேக்குதுன்னு? ஆவியானவருடைய வேலை என்னங்க? ஆவியானவருடைய வேலை என்ன? சுகதானிக்கு இந்த அந்நிய பாஷை எல்லாம் சொல்லிடாதீங்க. ஆவியானவருடைய வேலை என்ன? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஒண்ணு நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். என்ன இல்ல ஒரு தவறு செய்யற ஒரு சூழல் நமக்குள்ள வரும்போது நம்ம மனசுல பேசுறாரு, இல்ல அதை செய்யாத, இதை செய். அப்ப சத்தியத்தின் பாதையில் நடத்துறது தான் ஆவியானவருடைய வேலை. இப்ப ஆவியானவரை கொடுத்து நமக்கு என்ன பண்றாரு? முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தாரு, நடத்துறாரு. இப்ப யார் நமக்குள்ள இருக்காருன்னா ஆவியானவர் இருந்து நம்மள சரியான பாதையில நடத்துறாரு. நம்ம வந்து வழி தப்பி போகாம நடத்துறாரு. அதனால என்ன பண்ணணும்? அவருக்கு நன்றி சொல்லணும். அவருடைய வழிநடத்துதலுக்காக நன்றி சொல்லணும். அதான் யோவான் 16:13. யோவான் 16:13. யோவான் 16:13. தேவ ஆவியானவருடைய வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளை அவர் எதுல கைட் பண்ணுவார்னா சத்தியத்துக்குள்ள நடத்துவார். வழி தப்பி போறதுக்கு நம்ம இப்ப பைபிள் படிக்கிறோம்ல, பைபிள் படிக்கும்போது யார் கூட தான் உட்காந்து படிக்கணுங்க? ஆவியானவர். எத்தனை பேர் ஆவியானவர் உட்காந்து படிக்கணும்? பைபிள் படிக்கிறது எத்தனை பேர் வாசிக்கிறோம்? வேதம் வாசித்தாயா அப்படிதானே கேட்கிறோம். ஆக்சுவலா வேதத்தை வாசிக்கணுமா இல்ல ஆராய்ச்சி பண்ணணும்? ஆராய்ச்சி தான் பண்ணணும். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நீங்க அதிகாரம் படிக்கணும் அப்படிதான். எத்தனை பேர் ஒரு டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கணும்? ஒரு அதிகாரம் ஆக்சுவலா ஒரு வசனம் அல்லது 2 வசனம் தான் படிக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க வாசிக்கிறதுனா 1 அல்லது 2 வசனம் தான். அதை எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு ரிலேட்டடா எங்கெங்கெல்லாம் வசனங்கள் இருக்குன்னு போய் பார்த்து தான் படிக்கணும் இல்லையா? ஏன்னா நான் படிக்கிற காலத்துல 5 அதிகாரம் படிச்சுட்டு போடுவேன். அப்போ ஒன்றும் தெரியாது. ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் அப்படின்னு படிக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. மேக்சிமம் ஒரு குடும்ப ஜபத்துல ஒரு வசனம் அல்லது 2 வசனத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணணும், ஆராய்ந்து படிக்கணும். இப்போ யாரோட உட்காரணும்னா ஆவியானோட உட்காரும் போது நமக்கு லிங்க் கொடுப்பாரு. இங்க நீங்க ஒரு வசனத்தை எடுக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு மனசுல தோணும். அப்ப அதை உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேமிலி ப்ரேயர்ல. அப்ப தேவன் நம்மளை வழி நடத்துறார் சத்தியத்தின் பாதையில. வழி தப்பு போகும்போது நம்ம தவறு பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணி வழி நடத்துறார். அந்த வழி நடத்தலுக்காக என்ன பண்ணணும்? நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அடுத்தது ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கோம்? எனக்கு இந்த போன வியாழக்கிழமை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு முன்னாடி நாங்க வீட்டுக்கு போறது மாதிரி வழக்கமா கேர்ஃபுல்லா தான் போவோம். பைக்கை போய் எங்க நிறுத்திட்டேன். மதியம் ஓபிஎம் முடிச்சு மதியம் போகும்போது ஃபுல்லா வண்டி 5 நிமிஷம் நிக்கிறேன், எல்லா வண்டியும் போயிடுச்சு அப்படின்ட்டு. முன்னாடி எதுவும் வண்டி வரல, பேக்ல ஒரே ஒரு டவுன் பஸ் தான் வருது. டவுன் பஸ்க்கு பின்னாடி பாக்குறேன் ஒரு வண்டியும் இல்லை. லைட்டா அப்படியே டேர்ன் பண்றேன், டவுன் பஸ் போனேன். அங்கேயிருந்து பைக்ல இருந்து நேரா பைக்கை போட்டு கீழே காலை ஊட்டிட்டேன். பைக்கு கீழே விழுந்துச்சு. ஒரு சிலது போயிடுச்சு. அவங்களுக்கும் ஒன்றும் ஆகலை. என்னை தட்டிட்டு அவங்க சும்மா லைட்டா உரசிட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் யதார்த்தமா அப்படி இல்லை.
இதெல்லாம் சாக வேண்டிய நம்மள என்ன பண்ணிருக்காங்க, தேவன் காப்பாத்துக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இது அனுபவம். கார்ல போகும்போது எத்தனை தடவை ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காயம் இல்லாம தப்பிச்சிருப்போம். எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் என்ன அப்படின்னா தேவனை காப்பாற்றுறது. அப்ப ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். ஒரு ஒரு மனிதன்ட்ட எத்தனை தேவனுடைய தூதர்கள் இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கூட தேவதூதர்கள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க? அவங்களுடைய வேலை என்ன? என்னங்கம்மா? ஆஹா, நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு அவங்க நோட்ஸ் இருப்பாங்க. நீங்க காலையில எழுந்திருச்சு நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன தப்பு பண்றீங்க, என்னென்ன இது நல்லது பண்றீங்க, எவ்வளவு நேரம் கடவுளுக்கும் உங்களை பார்த்தா எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க புக்ல ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அதை வச்சுதான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆபத்துல இருந்து டக்குன்னு தட்டி விடுறோம். தட்டி விட்டு நம்ம என்ன பண்றோம், காப்பாற்றி விடுறோம். இப்ப தூதர்கள் நம்மளோடு இருக்கிறது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க. அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்டே பரலோகத்துல இருக்குங்கிறத நம்ம சொல்லிருக்கோம். அப்ப ஆபத்துல இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக நீதி சங்கீதம் 34:15. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எப்பவுமே அவர் என்ன பண்றாரு, என் பிள்ளைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைன்னா நம்ம என்ன பண்றாரு, எப்பவுமே அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய காதுகள் நம்மளுடைய ஜபத்துக்காக திறந்துட்டு தான் இருக்கு. நாம தான் என்ன பண்றது இல்லை, அவரை தேடுறது இல்லை, அவரை கூப்பிடுறது இல்லை. நம்ம இந்த இதுல பார்க்க பாருங்க, இந்த ஸ்டோரி, இந்த துச்சாதனன் அந்த பாஞ்சாலியுடைய சேலை இழுக்கும் போது அந்த அந்த என்ன அந்த சேலையை இழுக்கும் போது என்ன பண்றா, கூப்பிடுறா. எப்படா கூப்பிடுவான் கண்ணன் காத்துட்டு இருக்கான். டக்குன்னு போய் என்ன பண்ணுவான், பதில் கொடுப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுங்க அந்த தருமன் வந்து கூப்பிடுவானான்னு காத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா பண்ண மாட்டான், கூப்பிடவே மாட்டான். அதே போலதான் கடவுள் என்ன பண்றாரு, நம்ம எப்படா ஜெபம் பண்ணுவோம் கூப்பிடுவோம் அவர் கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. அவர் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம தான் என்ன பண்றது இல்லை, மற்ற இடத்துக்குலாம் நம்ம நேரம் ஒதுக்குறோம், ஜபத்துக்கு என்ன பண்றது இல்லை, நேரம் ஒதுக்குறது இல்லை. 1 பேதுரு 3:12. 1 பேதுரு 3:12. 1 பேதுரு 3:12. தேவசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதல் கவனமாக இருக்கு. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி வசனம். பழைய ஏற்பாட்டுல அதே வசனம் வருதுன்னா புதிய ஏற்பாட்டுல இருக்கும், இல்ல அதே அதிகாரத்துல, இல்ல அதே புக்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஜோடி இருக்குங்கிறது நமக்கு. அடுத்து கடைசியா இந்த வரைக்கும் எத்தனை கருத்துங்க பார்த்தோம்? 6. என்னென்ன கருத்துங்க? அவருடைய அன்பு, தெரிந்து கொள்ளுதல், பாவ மன்னிப்பு, வழி நடத்துதல், பாதுகாப்பு. இது கடைசி 7வது. அவருடைய மீட்பின் திட்டத்திற்காக நன்றி செலுத்தும். பிளான் ஆஃப் சால்வேஷன். பிளான் ஆஃப் சால்வேஷன் என்ன? பிளான் ஆஃப் சால்வேஷன், அவருடைய பிளான் ஆஃப் சால்வேஷன்னா தேவன் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷன் என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியும். உலகத்தை அவர் படைக்கல இன்னும், ஆனா படைக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தை இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான் பண்றோம், ஜன்னல் இங்க வைக்கணும், ஃபேன் இப்படி வாங்கணும், லைட் போடணும், அது எவ்வளவோ பிளான் பண்ணுறோம். அதே போல கடவுள் நமக்கே இந்த அறிவிக்கே செய்யணும்னா இந்த உலகத்தை தேவன் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா அவர் டோட்டலா என்ன பண்றாரு, ஒரு பிளான போடுறாரு. அதுதான் மீட்பின் திட்டம், பிளான் ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்க. எப்போ போட்டிருக்காரு அவருங்கிறத அப்படின்னா எப்படின்னா மனுஷன் விழுந்து போவான்னு தெரியும், அந்த விழுந்து போன மனுஷனை எப்படி காப்பாத்துறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:8. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனம். உலகமே உண்டாகல, உலகம் இன்னும் படைக்கப்படல, ஆனா உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன பண்றதுன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா என்னங்க, அவர் வந்து
உலகத்தை படைக்கும் போதே அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். என்ன பொறுப்பு எடுத்துக்கிறார்? நான் தாகத்துக்கு ரெடி அவங்களுக்காக. அப்ப அவருடைய மீட்பின் திட்டம் எப்போன்னா, ஆதாம் ஏவாள் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் போய் அவரு வந்து ஆஹ், நீர் இறக்கணும்னு முடிவு பண்றாருன்னா கிடையாது. உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பிளான் முடிஞ்சு போச்சு. அப்ப அவருடைய அப்படின்னா எப்படிங்க அவருடைய அன்பை பத்தி புரிஞ்சுக்கணும்? எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப உலக தோற்றம் முதல் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தை தேவன் வந்து உலகத்தை படைக்கும் போதே என்ன பண்றாருன்னா தாகத்துக்கு ரெடியா இருக்கிறார் நமக்காக. அந்த மீட்பின் திட்டத்துக்காக இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நன்றி செலுத்தணும். 1 பேதுரு 1 இதுல இன்னும் இந்த வசனத்துல தெளிவா வரும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19 மற்றும் 20. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, அப்போ உலகமே படைக்கப்படல, ஆனா அவர் என்ன பண்றாரு? நான் சாகறதுக்கு ரெடி நமக்காக இருக்கு. இப்ப இதன் மூலமாக நம்ம தேவனுடைய அன்பை என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு என்ன பண்ணணும்னா நன்றி செலுத்தணும். சோ இதெல்லாம் நம்ம வரைக்கும் பார்த்தது ஒரு 7 கருத்துக்களை பார்த்திருக்கோம். நம்ம ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்தணும்னா விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கொண்டு வந்திருக்கிறது ஒரு 7 கருத்து. அப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள நுழையும் போது நானே வாசிடுறேன். சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு செல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா போகணும். நம்ம அவரை பார்க்க போறோம். வாரத்துக்கு ஒரு நாள் தான் அவரை போய் ஆலயத்துல பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி தான் முடிச்சிடலாம் ஒரு 5 minutes. லூக்கா 17வது அதிகாரம். லூக்கா 17வது அதிகாரம் 12ல இருந்து வாசிங்க. லூக்கா நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். லூக்கா 17:12. அவர்களை நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானவர்கள் அவர்களில் ஒருவன் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடைய தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகில் முன்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினார். சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 30 பேர் எங்கே? தேவனை நன்மைப்படுத்துவதற்கு இந்த அலுவலகத்துடைய மற்றொருவன் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய ராஜ்யம் ஸ்டோரியில 10 பேர் கிறிஸ்தரோகி, 10 பேரும் தேவன்கிட்ட போறாங்க, கிறிஸ்து கிட்ட போறாங்க. 10 பேரையும் அவர் சுகத்தை கொடுக்குறாரு, சுகம் கொடுக்குறாரு. ஆனா எத்தனை பேர் தான் திரும்பி வரோம்? ஒருத்தன் தான். நாம தேவன்கிட்ட எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், நன்றி சொல்றவங்க நம்மளே ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் இதுல என்ன கத்துக்கிறோம்னா, தேவன் அந்த நன்றியை எதிர்பார்க்கிறாரு. 10 பேர்ல ஒருத்தன் வந்து சொன்னதா அதுக்கு சந்தோஷம். அப்ப 9 பேர் எங்கேன்னு கேட்கிறாரு. தேவன் வந்து மனிதனிடத்துல நன்றியை எதிர்பார்க்கிறார். நன்றியுள்ளவர்களாக இருக்கணுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு இல்லை. நாம என்ன பண்ணணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணுங்கிறதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 59:16 வாசிக்கிறேன். நானோ உடைய வல்லமையை பாடி காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆடு. இப்ப தேவன் எப்பவுமே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளும் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். ஆபத்திலிருந்து காப்பாற்றிட்டு வருகிறார். நம்ம மேல அன்பா இருக்கிறார். இதெல்லாம் நம்ம உணர்ந்து என்றென்றைக்கும் தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஏன் நமக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணும்னா இவ்வளவு காரியங்கள். இந்த வாய்ப்பை கொடுக்க தேவனுக்கும் இந்த கூடியிருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன்.
எனவே நமக்கு தேவனுடைய செய்தியை வழங்க சகோதரருக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். ஏன்னா தொடர்ந்து அவருடைய தன்னுடைய வேலையின் மத்தியிலும் அவருடைய சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு வாரம்